இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, போகும்போது ஏதாவது வண்டியில இருந்து கீழே வந்தியா? இல்லடா மாப்பிள்ள, வாய்ப்பே இல்லை. பைக் ஒரு சின்ன கீறல் கூட இல்லையே. நீ தகராறும் பண்ணல, இந்த ஊர்ல ஒன்னு அடிக்கிறதுக்கு எவனுமே கிடையாது. பைக்கும் கீழே விழல. சரி விடு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. உயிரோட தானே இருக்கப்ப. டேய், அது எனக்கு தெரியும்டா. அவன் யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். என் மேல கை வச்ச என்ன அவன் நான் காட்டுறேன். இவன் இந்த பிரச்சனை சும்மா விட மாட்டான் போலயே. திவாகரன் வேற ஒரு மாதிரி அசிங்கமா பேசிட்டு போறாரு. ஏண்டா, உங்க அண்ணன் என்னைக்கிடா உன்னை பத்தி நல்ல விதமா பேசியிருக்காரு? எப்பவுமே அவர் உன்னை மட்டம் தட்டி தானே இருப்பாரு. இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், சரியா? நீ கூலா மட்டும் இருமாப்ல, நான் இருக்கேனா இல்லையா? நல்ல வேலை, நேற்று நடந்தது எதுவுமே அவனுக்கு சுத்தமா தெரியல. சொல்லுங்க. சிஸ்டர், நான் உங்க பிரதர் பாண்டி பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் கேட்கணும். என்ன டவுட்? கேளுங்க. நேற்று கருணா என் கூட சரக்கு அடிச்சான். மனசு வேற ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னானா, ஒரு மாதிரியா டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா அவங்க அம்மா ஞாபகத்துல தான் நினைக்கிறேன். மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டும்னு நான் தான் குடிக்க வச்சேன். ஓஹோ, நீங்க தான் அந்த புண்ணியமானா? சிஸ்டர், உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். டிஸ்டர்பா இருந்தானா அதான் பாவம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆறுதலா இருக்கட்டும்னு சொல்லி குடிக்க வச்சேன். சரி, அவன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தான்? மணி ஒரு 9:30 மணி இருக்கும். 9:30 மணினா இங்கேருந்து 9 மணிக்கு கிளம்புனா டிராவல் டைம்னா கரெக்டா தான் இருக்கு. வெளியே எங்கேயும் போயிட்டு வந்துருப்பானோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, உடம்புலாம் அடிபட்டுருக்குன்னு சொன்னா, அதான் எனக்கு ஒண்ணு புரியல. அவன் மேல கை வைக்கிற அளவுக்கு இங்க யாரும் தைரியம் இல்ல, பாத்துக்கங்க. அவனை பார்த்தாலே பயப்படதான் செய்வாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம அவன் ரொம்ப குழப்பத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். பாவம், நேத்து அவங்க அம்மா நினப்புல வேற இருந்தான். ஊர்ல வேற வள்ளியமான ஒருத்தவங்க அவனுக்கு சோறு ஊட்டி பாசத்தை காட்டிட்டாங்க போல. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா அம்மான்னு சொல்லி பண்ணாத்திட்டு இருந்தான் என் நண்பன். அதுதான் நான் சொன்னேன், அம்மா செயின் தான் என் சிஸ்டர் கழுத்துல இருக்கேடா. இனிமேல் என் சிஸ்டர் தான் உனக்கு அம்மா. அம்மா பாசெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட இருந்தா கிடைக்கும். காலம் முழுக்க உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிற உறவை அந்த ஆண்டவனும் அம்மாவும் முடிச்சு போட்டுருக்காங்கன்னு சொன்னேன் சிஸ்டர். நல்ல விதமா தான் சிஸ்டர் சொன்னேன். அதனால அவன் ரொம்ப எமோஷன் ஆயிட்டான். அந்த மனநிலை தான் வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனா அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்றானே. எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டுது. சரி, ஓகே சிஸ்டர், நீங்க வேலையை பாருங்க, நானும் வேலையை பாக்குறேன். வச்சுட்டாங்க போல. அந்த தாலி செயினுக்காக தான் பக்கத்துல வந்திருக்கான். இது கூட தெரியாம அவசரப்பட்டுட்டேனே.